நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செயல்படுத்த முடியும். எப்படி செயல்படுத்த முடியும்? ஜீவனை நான் ரிலீஸ் பண்ண முடியும். எங்க இருக்கிறது ஜீவன்? அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுகம் துதி உமக்கே, மேன்மை கனம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. வாழ்த்தும் வாழ்த்தும் வானோர் சேனையே, பாடலோடு அவர் பாதமே, யார் சேர்ந்து பாடுவே, ராஜாதி ராஜனே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மையாளவே, உந்தன் நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. வாழ்க 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 நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதி. கணேஷ் பிரபு வாழ்க 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 நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதி. இன்னொரு முறை போடும். வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தர் நீ. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதியேற்பி. பேரும் துதியேற்பி. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எந்த அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும்? நிறைய பேர் நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் பூச்சி அப்படிங்கிற அறிக்கையை உறுதியாக பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அறிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு 4 விதமான அறிக்கை இருக்குது, வேதவசனம் சொல்லுது. அதில் எந்த அறிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய அறிக்கை எது? சில அறிக்கையெல்லாம் அப்பப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆனால் உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டிய அறிக்கை வேறு. அதுதான் காமிச்சேன். முதலாவது அறிக்கை என்ன? யோவான் ஸ்நானனுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களுடைய அறிக்கை. பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த அறிக்கையை நாம் செய்யணுமா? இன்னைக்கு பாவ அறிக்கை தான் நம்முடைய அறிக்கையா? விசுவாசிகளாகிய நமக்கு கிடையாது. முதலாவது யோவான் ஸ்நானனுக்கு இருந்த அறிக்கை நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த காலத்திலேயே எபேசு பட்டணத்துக்கு போன அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் ஸ்நானனுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறார். அப்போனா ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் செல்லாதுன்னு அர்த்தம். அந்த அறிக்கை, அந்த ஞானஸ்தானம்லாம் வேறொரு காலகட்டத்தை சேர்ந்தது இல்லைங்களா? வேற ஒரு காலத்தை சேர்ந்தது. நமக்கு அதுக்கு சம்பந்தம்
கிடையாது. இன்றைக்கி அதை போய் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம வேறு நிலையில் இருக்கோம். இயேசுனுடைய முன்னோடியாக அவர் வந்தார். இயேசு என்றைக்கு வந்தாரோ அவர் வேலை முடிஞ்சு போச்சு, அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு, அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு, அதனுடைய காரியங்கள்லாம் அவருடைய ஞானஸ்தானமும் முடிஞ்சு போச்சு, அந்த பாவ அறிக்கையும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்முடைய அறிக்கை என்ன, அதை தான் பார்க்கணும் நம்ம. அப்போ அது முதலாவது அறிக்கை. ரெண்டாவது அறிக்கை ஒரு பாவி செய்யும் அறிக்கை. முதல்ல பாவ அறிக்கை, ரெண்டாவது பாவி செய்யும் அறிக்கை. ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு பாவி அறிக்கை செய்கிறான். எதை அறிக்கை செய்கிறான்? பாவத்தை அறிக்கை செய்கிறதில்லை, ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்கிறான், ரட்சகராக ஆண்டவராக அறிக்கை செய்கிறான். ஏன்னா பாவம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அதை போய் இன்றைக்கி அறிக்கை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா பாவத்துக்கான மருந்து இயேசு இல்லையா, பரிகாரம் இயேசு. பாவத்தை முடிச்சிட்டாரு, அதனுடைய அக்கௌண்ட்டை தீர்த்துட்டாரு. ஆகவே மருந்தை போடணுமே ஒழிய இப்போ பிரச்சனையை போட்டு பெருசாகிக்கிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை. அதனால தான் இயேசு அறிக்கை செய்கின்றார். ரோமர் 10:9 சொல்லியிருக்குது, 8 சொல்லியிருக்குது, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை உன் வாயிலும் உன் வாயில் இருதயத்திலும் இருக்கிறதே. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நிறைய பேருக்கு வருத்தம், என்னையா பாவ மன்னிப்பே பாவ அறிக்கையே சொல்லலையாங்க, பாவத்தை அறிக்கையை சொல்லலையே. ஒருத்தர் சொல்கிறார் எல்லா பாவத்தையும் ஒன்று விடாமல் அறிக்கை பண்ணுன்றார். எப்படி அறிக்கை பண்ணுறது? டன்னு கணக்கில் இருக்குது. 40 வயசில் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சாத்தியமா? அது என்னைக்கு அறிக்கையிட்டு என்னைக்கு ரட்சிக்கப்படுறது? வேலைக்கே ஆகாது அது. அதனால தான் பாவத்தை அறிக்கையிட சொல்ல, இயேசு அறிக்கையிட சொல்கிறாரு. மருந்தை சாப்பிட்டு சோமாயிடுவேன்றாரு. பாவத்தை அறிக்கையிட்டு பிரயோஜனம் இல்லை, இயேசு அறிக்கை செய். இயேசு உண்டு ஆண்டவராக உன்னுடைய இருதயத்தில் அமர்த்து கொண்டாந்து அப்படிங்கிறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் ஒரு பாவி இயேசு வண்டியில் திரும்பும்போது இயேசு ரட்சகராக ஆண்டவராக அறிக்கை செய்கிறான். அது ரெண்டாவது அறிக்கை. நல்ல அறிக்கை தான், நம்ம பண்ணுறோம், ரட்சிக்கப்படும் போது பண்ணுறோம். ஆனால் பொழுதன்னைக்கும் அந்த அறிக்கையை இன்றைக்கி பண்ணுறது இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அறிக்கையில் சில காரியங்கள்லாம் மிஸ்ஸிங். ரட்சிப்புக்கு வேண்டிய அத்தனையும் இருக்குதால, ஆனால் அதுக்கப்புறம் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற அத்தனையும் அந்த அறிக்கையை கவர் பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசு ரட்சகர் ஆண்டகர்னு அறிக்கை செய்கிறோம் அந்த அறிக்கையில். ஆனால் அவர் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த மீட்பின் மூலமாக உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் இதெல்லாம் அதில் ஒன்றுமே அந்த அறிக்கையில் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த அறிக்கை இன்அடிக்குவேட், அது போதுமானது அல்ல. விசுவாசிக்க அந்த அறிக்கையிட்டா போதாது. நல்லது, அந்த அறிக்கையிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையை. ஆனால் போக போக விசுவாசி அறிக்கையிட வேண்டியது இன்னொன்று. ஸோ மூணாவது அறிக்கை என்ன பார்த்தோம்? மூணாவது அறிக்கை என்னென்னா விசுவாசி பாவம் செய்யும்போது செய்கிற அறிக்கை. விசுவாசி பாவம் செய்கிறாங்களா? எப்போது விசுவாசிகள் சில நேரங்களில் பாவம் செய்கிறாங்கன்னு அரசல் பொரசலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பாவது ஒரு நேரம் பாவம் செய்ய நேரிடுது. அப்படி பாவம் செய்யும்போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கையிட்டால் அதையெல்லாம் சுத்திகரித்து கழுவ அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்குது. அதனால் போய் இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சிடலாம். 1 யோவான் 1:9 இருக்குது, பாவம் செய்யலாம் சாமி செல்வதரை சொன்னார்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லலை, யோவானும் அப்படி சொல்லலை. அவரும் ஒரு பாஸ்டர் தான், ரொம்ப வயசான பாஸ்டர் பாவம். அவரும் அப்படி சொல்லலை. 2 வசனம் தள்ளி வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்துடுது. அதுக்குள்ளே தள்ளி வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு பாவம் செய்தால் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். if you sin you have an advocate with the Father அப்படிங்கிறாரு. பாவம் செஞ்சுக்கோ பரவாயில்ல, ஒரு அட்வொகேட் இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. பாவம் செஞ்சு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வா சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, பண்ணுவாருன்னு தான் சொல்கிறாரு ஒழிய. இதெல்லாம் சிலருக்கு வந்து இந்த புத்தி கொஞ்சம் அப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்க அதை தப்பாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா பிரதர், எப்படி இருந்தால் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் அட்வொகேட் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார். அப்படி சொல்லலை அவர். சரி புரிஞ்சுக்கணும். அப்போ விசுவாசி பாவம் செய்யும் போது பாவத்தை அறிக்கையிடுறான். இன்றைக்கி நான் ஒரு பாவம் செஞ்சேன், அந்த பாவத்தை அறிக்கையிடுறேன் இல்லையா? அது முக்கியம். ஏன்னா என்னுடைய ஐக்கியத்தை அது கெடுத்துருது பாவம். அறிக்கை செய்யும்போது என் ஐக்கியம் தேவனோடு மறுபடியும் சரியாயிடுது. இதெல்லாம் விலைக்கு சொன்னேன் இல்லையா? அது வந்து எந்நேரமும் நான் பண்ணுற அறிக்கை இல்லை. பாவின்னு நான் செஞ்ச பாவத்தையே, நேற்று செஞ்ச பாவத்தை இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நான் அறிக்கை செய்து அதை விட்டு விடுறோம், அவ்வளோதான். பொழுதன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறது இல்லை, சதா அதையே அறிக்கை செய்துட்டு இருக்கிறது இல்லை. அது வந்து அப்பப்போ செய்யும்போது மட்டும் அதை மட்டும் அறிக்கை செய்கிறோம், அவ்வளோதான். 4வது அறிக்கை தான் நம்முடைய அறிக்கை. அது என்ன? விசுவாசியினுடைய அறிக்கை. அது என்ன அறிக்கை? மீட்பின் மூலமாக எனக்கு என்னெல்லாம் உண்டு. 5 காரியங்கள் சொன்னேன். மீட்பின் மூலமாக என்னெல்லாம் உண்டாயிருக்குது, வசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் மறுபிறப்பிலும்
ஆவியின் நிறைவின் மூலமாக தேவன் நமக்குள்ளே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை அறிக்கை செய்வது. மூணாவது, பிதாவாகி தேவனுக்கு நான் என்னவாக இருக்கிறேன். நான்காவது, பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு. இப்போ வாஸ்தவமே அங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த இயேசு எனக்காக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப பரவலா, அதாவது ஜென்ரலா பண்ண வேண்டிய அறிக்கைகளை இந்த 5 விதமாக சொல்லியிருக்கிறேன் நான். அதில் 5 எக்ஸாம்பிள் வர கொடுத்தவங்களுக்கு எப்படி அறிக்கை செய்யணும்னு சொல்லி இல்லையா? ஆனால் இந்த அறிக்கையினுடைய காரண காரியங்கள் என்ன? அறிக்கையை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இன்னும் பல சீரீஸ் இருக்குது என்கிட்ட, அதெல்லாம் கேட்டு பாருங்கள். ஏன்னா அதில் இன்னும் இப்போ சொல்லாதெல்லாம் சிலதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறேன். அதிலெல்லாம் எப்படி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலலாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள்ன்றதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக் என்ன? ஏன் அறிக்கை செய்கிறோம்? அறிக்கை ஏன் அவசியம்? அறிக்கை ஏன் முக்கியமாக இருக்குது? ஏன் இதை பண்ணணும்? நம்ம வாயில் ஏன் வார்த்தை இருக்கணும்? ஏன் அந்த வார்த்தையை தான் நம்ம பேசணுங்கிறதுக்கான காரண காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் எப்படி அதன் மூலமாக வேலை செய்கிறதுன்றதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரணம் என்னன்னா, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள். அல்ல கவனிங்க, விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது அது பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தை, அந்த ஒரு பிரமாணம் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது உலகத்தில். பாவம் மரணம்ன்ற பிரமாணம் அதை மேற்கொள்ளுகிறது. அதன் சக்திகளை, அதன் அழிவின் சக்திகளை மேற்கொள்ளுகிறது. இந்த பாவம் மரணம்ன்ற பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அது ஒரு பிரமாணம், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. 2 பிரமாணத்தை பற்றி நீங்க சொல்லி இருக்குது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், எல்லாரும் சொல்லுவோம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம், the law of sin and death and the law of spirit of life in Christ Jesus. 2 பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம்னா என்ன? பாவம் மரணம் என்ற பிரமாணம் எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது? என்றைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ அன்னையிலிருந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயினார். விழுந்து சாகல, ஆனா பல விதங்களில் செத்து விட்டான். சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, செழிப்பு போயிடுச்சு, ஏதேன் தோட்டம் போயிடுச்சு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையில் வெறுமை, எல்லாம் வேலை கடினமாயிடுச்சு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அதெல்லாமே ஒரு சாவு தான். ஒரு குடும்பத்தில் இருக்கிற புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா இல்லைன்னா அது ஒரு விதமான சாவு. கையில் காசே இல்லை சாப்பாட்டுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்குன்னா அது ஒரு விதமான சாவு தான். பாருங்க, அது ஒரு தீமை. மரணங்கிறது வெறும் மூச்சு விடாமல் செத்து விழுகிறது இல்லை. மரணம்ங்கிறது எல்லா தீமைகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. எல்லா தீமையும் அதில் அடங்கி இருக்கிறது. ஜீவன்றது எல்லா நன்மையும் அடங்கி இருக்குது. எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அப்ப பாவம் மரணம் என்கிறது என்ன? அது ஒரு பிரமாணம். பாவம் செய்தால் அதை தொடர்ந்து மரணம் கண்டிப்பா உண்டாகும். பாவம் செய்யும் போது நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்றதில்லை. இது என்னத்தை விளைவிக்கும்னு ரியலைஸ் பண்றதில்லை. பாவம் செய்ய தூண்டுற ஆளுங்களை பாருங்க, எப்பவுமே சொல்லுவாங்க செய்ய பரவாயில்ல, எல்லாம் செய்கிறாங்க, அப்படிதான் சொல்லுவானுங்க. செய்ய பரவாயில்ல, நான் கூட செஞ்சிருக்கேன், ஒண்ணுமே ஆகலை, நீ ஏன் அவ்வளோ பயந்து சாகுற? பயந்து சாகிறான் நான் செய்யாம, அது செஞ்ச பிறகு தான் சாக போகிறான். ஏன் பயந்து சாகுற? எல்லாம் செய்கிறாங்க, ஒன்றும் ஆகாது, நான் செஞ்ச பாரு, ஒன்றுமே ஆகலம்பாங்க. ஆனால் செஞ்சு பாருங்க, அடுத்த நிமிஷமே குற்ற உணர்வு. அடுத்த ஆள் மூஞ்சியை பார்த்து கூட பேச முடியாது நம்ம, அந்த அளவுக்கு குற்ற உணர்வு. வீட்டுக்கு போய் தலை நிமிர கூட முடியாது, சந்தோஷமாக கண்ணை மூடி தூங்க முடியாது, எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் உறவே ஒரு மாதிரி ஆயிடுது, சாம்பார் கலரே மாறிடுது, எல்லாம் தகராறு ஆயிடுது. ஏன்னா பாவம், பாவத்தின் விளைவு மரணம்.
இது வந்ததுன்னா கண்டிப்பா அது வரும். வராதுன்னு சொல்றது வந்து பெரிய தப்பு. இது ஒரு லா. மேலேருந்து குதிச்சா கீழே ஒருவேளை மேலே போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, சான்ஸே இல்லை. கீழே வந்துட்டு தான் மேலே போகணும். ஏன்னா லா ஆஃப் கிராவிட்டி. குதிச்ச உடனே அப்படியே நேராக பரலவம் போயிடுறது இல்லை. குதிச்ச உடனே நேராக கீழே தொம்முன்னு விழுந்து எலும்பெல்லாம் உடஞ்சி அப்புறம் தான் இல்லைங்களா? ஏன்னா லா ஆஃப் கிராவிட்டின்றது இரவும் பகலும் வேலை செய்ய சொல்லலாம். இல்லைங்க அது இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வேலை செய்ய. இல்லை, லான்னா எப்பவுமே வேலை செய்யும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும், அறிவுள்ளவனுக்கும் அறிவில்லாதவனுக்கும், குழந்தைக்கும் முதியவனுக்கும் எல்லாருக்கும் வேலை செய்கிறது தான் லா. பிரமாணம்னா யாரா இருந்தா என்ன, ஆள் மூஞ்சியை பார்க்கறது இல்லை. பிரமாணம் அது வேலை செய்யும். குதிச்சா யார் ஆள்னு நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா கீழே விழுறான். நல்லவனா இருந்தால் அப்படியே போயிடுவாங்க, கெட்டவனா இருந்தால் கீழே விழும் கிடையாது. குதிச்சா கீழே விழணுன்றது லா ஆஃப் கிராவிட்டி. பாவம் செய்தான் மரணம்ங்கிறது அது அப்படிதான். அது எல்லாருக்கும் அது அப்படிதான். யார் செஞ்சாலும் பாவம் மரணம் என்கிறது ஒரு பிரமாணம். பாவத்தை தொடர்ந்து மரணம் உண்டாகிறது, எல்லா தீமைகளும் பிறக்கிறது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. யாக்கோபில் ரொம்ப அருமையான ஒரு பகுதி இருக்குது பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஒரு மனுஷன் எப்படி பாவம் செய்கிறான்? சோதிக்கப்பட்டு, இழுப்புண்டு, கவர்ந்து இழுக்கப்பட்டு, சோதனைக்குள்ளாகி பாவத்தை செய்து, அந்த பாவம் வந்து மரணத்தை எப்படி பிறப்பிக்கிறதுன்னு அப்படியே வருஷ லாஜிக்கலாக சொல்லியிருக்காருங்க. எப்படி அது உண்டாகுதுன்னு. கடைசி முடிவென்னா மரணத்தை அது பிறப்பிக்கிறது. இதுதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் ஒரு அழிவின் சக்தி பாருங்க. அது வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் இன்னொரு பிரமாணத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மீட்பின் மூலமாக இன்னொரு பிரமாணம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் பாவத்துக்குள்ள நம்ம இழுத்து, மரணத்துக்குள்ள நம்மளை இழுத்து போட்டு நம்மளை சாகடிக்க இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் காத்துக்கிட்டு இருக்குது, நம்ம அழித்து போட. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னொரு பிரமாணம் உண்டாயிருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாவம் எப்படி எல்லா தீமையாகிய மரணத்தை பிறப்பிக்கிறதோ அதுபோல இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது ஜீவனை பிறப்பிக்கிறது, நல்லவைகளை பிறப்பிக்கிறது. இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னா வார்த்தையின் மூலமாய் வேலை செய்கிறது. அதாங்க இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது. எதன் மூலமாக வேலை செய்யுது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வேலை செய்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும், கெட்டுப்போன உலகத்தில் வாழ்ந்தாலும், ஜீவனை நல்லவைகளை பிறப்பிக்கக்கூடியவர்களாக அந்த நிலையில் நாம் இருக்கிறோம், கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்குது. இந்த பிரமாணத்தை நான் செயல்படுத்த முடியும். அந்த பிரமாணத்தை காட்டிலும் இந்த பிரமாணம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை காட்டிலும் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது சக்தி வாய்ந்த பிரமாணமாக இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் லா, இது ஒரு பாசிட்டிவ் லா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. இருள் இருந்தால் லைட்டை போட்டால் இருள் ஓடணும். ஏனென்றால் ஒளி வந்து இருட்டை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு ஒளியின் பிரமாணம். இது அது இருட்டின் பிரமாணம். அது வந்து ஒரு நெகட்டிவ் லா. பாவம் மரணம் என்கிறது ஒளி வரும்போது அதை மேற்கொள்ளுகிறது. அப்ப பாவம் மரணம் என்கிற இந்த உலகத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிற இந்த பிரமாணத்தை நான் செயல்படுத்த முடியும். தீமைகளால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செயல்படுத்த முடியும். எப்படி செயல்படுத்த முடியும்? ஜீவனை நான் ரிலீஸ் பண்ண முடியும். எங்க இருக்கிறது ஜீவன்? அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னைக்கு என் வாயில என் இருதயத்தில் இருக்குதோ அப்ப ஜீவனை அது உண்டாக்குகிறது. எல்லா சூழ்நிலையிலும், இருட்டான சூழ்நிலையில, கேடான ஒரு சூழ்நிலையில, பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில, குறைவு என்கிற சூழ்நிலையில, நோய் என்கிற சூழ்நிலையில, குழப்பம் என்கிற சூழ்நிலையில, சச்சரவு என்கிற சூழ்நிலையில வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணுகிறது மூலமாக ஜீவனை, வாழ்வை, சுகத்தை, வெற்றியை நான் ரிலீஸ் பண்ண முடிகிறது.
எவ்வளோ அவசியம் பாருங்க. கர்த்தர் ஒரு பிரமாணத்தை செட் பண்ணிட்டாருங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் எது எது நடக்கணுமோ அது நடக்கும். சிலர் நினைக்கிறாங்க எப்படி அவர் செட் பண்ணியிருக்காருன்னா, காலையில் எழுந்திரிச்சு அவர் என்னமோ பூவா தலையாக போடுற மாதிரி, நல்லதா கெட்டதா இவனுக்கு என்ன பண்ணலாம் நீ அப்படின்னு ஒரு தேவதூதனை கூப்பிட்டு சொல்லு பூவா தலையா சொல்லு. பார்க்குறாரு, சரி இன்னைக்கு போ, அவ்வளோதான் நீ அவுட்டு அப்படின்னு பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லாட்ரி சிஸ்டம் மாதிரி ஓடிட்டு இருக்குது. விழுந்தது இல்லைன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி சிஸ்டத்தை கர்த்தர் வச்சுருக்கா மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு லாட்ரி சிஸ்டமை வைக்கல. ஏன்னா லாட்ரி சிஸ்டமில் என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் நல்லது நடக்குது, மீதி பேருக்கெல்லாம் காசு போகுது. அதை கவனிக்கிறது இல்லை யாரும். இவருக்கு உளுந்துதாக்கம் அவருக்கு உளுந்துதாக்கம், உள்ளாத எத்தனை பேர் அதை கவனிக்கிறது இல்லை. அப்படி ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் வைக்கல. கர்த்தர் என்ன சிஸ்டத்தை வச்சுருக்கிறாரு, எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறாரு. எல்லாரும் நன்மை பெறக்கூடிய சிஸ்டம் இல்லையா, எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிற இந்த பிரமாணம். இது எப்படி வேலை செய்யுது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வேலை செய்யுது. நான் ஜீவனை ரிலீஸ் பண்ணலாம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அதற்கு எதிராக, அதன் அழிவின் சக்திகளுக்கு எதிராக உருவாக்குகிற சக்தியாக இருக்கிற இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறத நான் ரிலீஸ் பண்ண முடியும். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே, என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே, கடந்த நாளெல்லாம் கண்மணி போல என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன், கடந்த நாளெல்லாம் கண்மணி போல என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார், என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே, என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே, நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே, நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே, யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார், யெகோவா